பல அரசியல் கட்சிகளின் ஏற்பாடு செய்திருந்த உடமையாளர் சந்திப்புகளில் மே தினம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதமர் ஒருவரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் சவால் விடுக்கின்றேன். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும். அது மஹிந்தவாக இல்லாவிடின் பரவாயில்லை. கட்சியை பிளவுபடுத்த விரும்புபவர்களும் கட்சியை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகாரத்தை வழங்க எண்ணுபவர்கள் கிருளப்பணிக்கு போவதால் அவ்வித பிரச்சனையும் இல்லை. அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகின்றமே தெளிவாக புலப்படுகின்றது. நான் எனது அமைப்பாளர் பதவியை அமைச்சர் பதவியை துறப்பதற்கு தயாராக உள்ளேன். காலையில் நடைபெறும் கூட்டத்திற்கு மஹிந்த ராஜபக்சவினால் வர முடியுமா? நாளை காலை பதவியை துறப்பதாக நான் கையெழுத்திட்டு தருகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி 20 வருடங்கள் தோல்வியடைந்த போதிலும் ஒருபோதும் 2 மேதினங்களை நடத்தவில்லை. இதுவே பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடம். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் கேம்பல் மைதானத்திலேயே நடைபெறவுள்ளது. මේකේ පළල තියෙන කිරුළපන රැස්වීමේ මීටර 50යි. කිරුළපනත් එක්ක තරගයක් නෙමෙයි අපිට තියෙන්නේ. கிருளப்பனையில் நடைபெறும் கூட்டத்துடன் நமக்கு போட்டி இல்லை. பிஆர்சி மைதானத்தில் இடம்பெறும் கூட்டத்துடனும் அல்ல. ஒரே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒன்றிணைந்த அரசாங்கம் என்ற ரீதியில் நமது கட்சி என்ற ரீதியில் நமது அரசியல் கட்சியின் கொள்கைகளில் மாற்றங்கள் காணப்படுகின்றன. அதனால் ஹைட்பாக்கில் நடைபெறவுள்ள கூட்டத்துடனேயே நாம் போட்டியிடுகின்றோம். ஹைட்பாக்கில் நடைபெறும் கூட்டத்தை விடவும் அதிக மக்களையும் தொழிற்சங்கங்களுடன் பாரிய கூட்டம் ஒன்று இந்த நாட்டில் நடத்துவது எமது நோக்கமாக உள்ளது.